தாருல் ஹிக்மா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக 2024 ஆண்டு உம்ராவுக்கான அழைப்புதல் இது. இறை இல்லம் நோக்கி ஒரு ஈமானிய பயணம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் நமது நிறுவனத்தின் சார்பாக சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின் ஆகிய விமான நிலையத்தின் வழியாக உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலாறு உருவான இடத்தில் நின்று வரலாற்றை அறிந்து கொள்ளும் சிறந்த வழிகாட்டுதலுடனும் ஈமானை மெருகூட்டும் மார்க்க உபதேசங்களோடு மக்கா, மதீனா, தாயிஃப், பத்ர் உட்பட 50க்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமது இறை இல்ல கனவுகள் நனவாகும். كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறு, எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறு இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து இவ்வுலகம் இயங்குவதற்காக அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு தொழில்துறை என்ற ஒரு ஏற்பாடு. காரணம், இந்த உலகம் இயங்க வேண்டுமையானால் அதற்கு மிக மிக அடிப்படை, மிக மிக அத்தியாவசியம் தொழில் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு கூட்டம் தொழில் செய்ய வேண்டும், அந்த தொழிலின் ஊடாக ஒரு கூட்டம் வியாபாரங்கள், மறு கூட்டம் விவசாயங்கள், இவ்வாறாக எல்லா தரப்பு மக்களும் தங்களினுடைய சூழல்களுக்கு தகுந்தவாறு தொழில்களில் ஈடுபடும் பொழுதுதான் இவ்வுலகம் உருவாக்கம் என்பது, இவ்வுலகத்தினுடைய நடைமுறை என்பது சமதளவிலே இருக்கும். எப்பொழுது ஒரு ஊரினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய தொழில்கள் மட்டமாகிவிடுமோ அல்லது தொழில் துறைகள் வீழ்ந்து விடுமோ, அந்த ஊரினுடைய சமநிலை என்பது அப்படி தலைகீழாக புரட்டப்பட்டுவிடும். அதனால்தான் இஸ்லாம் தொழிலை அதிகம் ஆர்வமூட்டுகிறது, தொழில் செய்யுங்கள் என்பதாக மனித சமூகத்திற்கு ஏவுகிறது. தொழில் செய்யாமல் சோம்பலோடு நீங்கள் இராதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இவ்வுலகத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹி அல் முர்ஸலீன், இவ்வுலகத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இட்ட கட்டளையை உங்களுக்கு நான் இடுகிறேன். இன்னல்லாஹ அமரல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார். பிமா அமர பிஹில் முர்ஸலீன், இவ்வுலகத்தில் தோன்றிய அனைத்து இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் எதை ஏவினானோ, எதை கட்டளையிட்டானோ அதையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏவுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறிவிட்டு சூரா பக்ராவினுடைய வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஓதி காட்டினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டோர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், உங்களினுடைய நீங்கள் உண்ணக்கூடிய ஆகாரங்கள் தூய்மையானதாக, தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் தோன்றிய அத்தனை இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் இதை கட்டளையிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அய்யுஹர் ருசுல், ஓ இறை தூதர்களே, குலு நீங்கள் சாப்பிட வேண்டும், மினத் தய்யிபாத், நல்லதை மட்டுமே நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களுக்கு கட்டளையிட்டார். நல்லது என்றால் என்ன அர்த்தம்? இங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கூறவில்லை, மாறாக
உங்களது கரத்தால் உழைத்த ஹலாலான உணவுகளை மட்டுமே நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு ரீதியில் அல்லாஹ் இறை தூதர்களுக்கு கட்டளையிட்டார். யா அய்யுஹர் ருசுல், உலகத்தில் தோன்றிய இறை தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத்தி, நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் அழகானதாக இருக்க வேண்டும், உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வே விளக்கம் கொடுக்கிறார். இந்த இடத்தில் அல்லாஹ் உயர்ந்த உணவுகள், அழகான உணவுகள் என்று அல்லாஹ் கூறக்கூடியதனுடைய நோக்கம் ஹலாலான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளுங்கள். எது ஹலால்? ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தால் எதை சம்பாதித்து சாப்பிடுவாரோ அதுதான் ஹலாலானது. அல்லது ஒரு மனிதனின் மீது கொண்ட நேசத்தால் இனி ஒரு மனிதன் அன்பளிப்பை கொடுக்கிறான் என்று சொன்னால் அது ஹலாலானது. அல்லது தன்னுடைய பெற்றோர்கள் மரணித்ததற்கு பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய அனந்தர சொத்துகள் ஹலாலானது. இதில் மிக ஏற்றமானதாக எல்லா ஹலாலான உணவுகள் தான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அன்பளிப்புகள் ஹலாலானதுதான். ஒரு மனிதனினுடைய பெற்றோர்கள் வழியாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனந்தர சொத்துகள் ஹலாலானதுதான். அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த தொழில் மூலியமாக கிடைப்பது ஹலாலானதுதான். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அழுத்தமாகவே அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்து கைரும் மின் ஐ யஅகுல மின் அமலி யதிஹி. மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகளிலேயே மிக ஏற்றமான ஒரு உணவு, மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளிலேயே மிக மிக ஏற்றமான ஒரு உணவு என்னவென்று சொன்னார், தனது கரத்தால் அவன் சம்பாதித்து சாப்பிடக்கூடிய உணவுகள். நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யஅகுலு மின் அமலி யதிஹி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடக்கூடியவராக இருந்தார். ஏன் அல்லாஹ்வின் தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை குறிப்பிட்டு இங்கு பேச வேண்டும்? காரணம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்த ஒரு பெரும் மன்னராக இருந்தார். உலகத்தை ஆட்சி செய்த ராஜகுமாரனாக வலம் வந்தவர். ஆனாலும் கூட அவர் பெரும் அதிகார வர்க்கத்தில் இருந்திருந்தும் கூட மனித சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஆகப்பெரிய மன்னராக தாவூது இருந்தும் கூட மனிதர்களினுடைய சொத்தில் இருந்து அல்லது அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளில் இருந்து அல்லது அந்த அரசாங்கம் அவர் சேவைக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசை அவர் சாப்பிடவில்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கரத்தால் கான யஅகுலு மின் அமலி யதிஹி, அவரினுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடக்கூடியவராக இருந்தாரே. மன்னராக இருந்த தாவூதே உழைத்து சாப்பிடக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகளிலேயே அவன் கரத்தால் உழைத்து சாப்பிடக்கூடிய உணவுதான் மிக ஏற்றமானது என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். எல்லாவற்றையும் தாண்டி நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமையானால் அதற்கு உழைப்பின் ஊடாக சாப்பிடக்கூடிய அந்த ஹலால் நமக்கு தேவை. நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமையானால் நம்முடைய உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். அதிலிருந்து கிடைத்ததைத்தான் நாங்கள் உண்ண வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா, ஒரு மனிதன் இந்த வசனத்தை ஓதிவிட்டு, யா அய்யுஹர் ருசுல், இறை தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத்தி, ஹலாலானதை மட்டுமே புசியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, குலூ மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், ஹலாலானதை மட்டுமே புசியுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த ரெண்டு வசனத்தை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சும்ம தக்கர ரஜுலு, ஒரு மனிதனை அல்லாஹ்வின் தூதர் நினைவு கூர்ந்தார்கள். யகீலு ஸஃபர், நீண்ட பயணத்தில் இருக்கிறான். அவனினுடைய தலை முடிகள் எல்லாம் தூசியாக இருக்கிறது. அவனினுடைய உடல்கள் எல்லாம் அப்படி அந்த பயணத்திற்கான கலைந்த அந்த பயணங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கலைச்சல் அவனிடத்திலே இருக்கிறது. அவனினுடைய தொண்டைகளும் அவனினுடைய உடல்களும் பயணத்தால் சோர்ந்து போயிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த மனிதன் பயணத்திலே யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய இறைவனே என்னுடைய இறைவனே என்பதாக கரங்களை உயர்த்துகிறான். அல்லாஹ்வின் தூதர் சொல்ல வரக்கூடிய வார்த்தை என்ன? பயணத்தில் இருந்தால் யா ரப்பி என்று அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது அல்லாஹ் பதில் கொடுக்கக்கூடியவன். பயணத்திலும் இருக்கிறான், பயணத்தினுடைய கலைப்பிலும் இருக்கிறான். அவனுடைய தலை முடிகள் எல்லாம் தூசி படிந்த நிலையில் இருக்கிறது. அவனுடைய
அவனுடைய ஆடைகள் எல்லாம் பயணத்திற்கான தடயங்களோடு இருக்கிறது என்றாலும் அவன் அல்லாஹ்விடத்தில் கரங்களை உயர்த்துகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனினுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்க போவதில்லை. காரணம், அவன் உண்ணக்கூடிய உணவுகள் ஹராமாக இருக்கிறது, அவன் உடுத்திய ஆடைகள் ஹராமாக இருக்கிறது, அவனினுடைய வாழ்வாதாரம் ஹராமாக இருக்கிறது. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமை உண்டவன் எவ்வளவு பெரிய சோகத்திலும் கரங்களை உயர்த்தினாலும் அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுக்க மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே. ஆனால் என் அன்பான உறவுகளே, ஹலாலான வியாபாரம் என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல, நாளைக்கு நம்முடைய கஷ்டங்களை போக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் கரங்களை உயர்த்தும் பொழுது நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் தொழக்கூடிய, நாம் நோக்கக்கூடிய நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனை ஹலாலான என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ் நமக்கு நிபந்தனையாக வைக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹராமின் மூலியமாக வளர்க்கப்பட்ட உடம்பை ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறார். ஹலாலான உழைப்பு என்பது இந்த உலகத்தோடு முடிவது அல்ல, நாளைக்கு நம்மை சொர்க்கம் வரை தொடரக்கூடியது. ஹலாலுக்கு மாற்றமாக ஒரு மனிதர் வாழ்வார் என்று சொன்னால் அது அவரை நரகப்படுகொலியிலே தள்ளக்கூடியது என்ற ரீதியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்களே. ஆனால் என் அன்பான உறவுகளே, தொழில் செய்வது, அதன் ஊடாக ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நம்முடைய குடும்ப உறவுகளை செழிப்பாக்குவது, இது நம்முடைய மார்க்கம் நமக்கு கடமையாக ஆக்கி இருக்கிறது. சமீப காலமாக பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த மோகம், மிக விரைவாக பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லா தரப்பு மக்களிடத்திலும் இன்றைக்கு ஆட்கொள்ளப்பட்டதனுடைய விளைவு தொழில் என்பதெல்லாம் இன்றைக்கு கேவலமாக பார்க்கப்படுகிறது. யாராவது ஒரு மனிதர் 40 வருட காலம் 50 வருட காலம் ஒரே கடையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவரை எல்லாம் ஒரு ஏமாளியாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம். பெற்ற குழந்தையும் கூட ஏமாளியாக பார்க்கிறீங்க. வாப்பா 40 வருஷமா புரோட்டா தான் போட்டுட்டு இருக்கிறாரு, அவருக்கு பிழைக்கவே தெரியாது. அப்ப பிழைப்பு என்று சொன்னால் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஏமாற்ற வேண்டும், கோடிகளை சம்பாதிக்க வேண்டும். அதை இன்னைக்கு கெட்டிய மனைவியும் கூட இன்றைக்கு என்ன நினைக்கிறார் என்று சொன்னார், என் கணவர் 30 வருஷமா ஒரே பலசக்கரையில தானே நிற்கிறாரு, என்ன பெருசா சம்பாதிச்சுட்டாரு, அவருக்கு ஒன்றும் தெரியாத ஒரு ஏமாறி அவர். அன்பான சகோதரர்களே, ஹலாலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், நாம் நம்முடைய கரத்தால் உழைத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில இந்த செய்தி வருகிறது பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உங்கள ஒரு மனிதர் தனது வீட்டிலே கயிறை எடுத்துக்கொண்டு மலையடி வாரத்திற்கு செல்கிறார். அங்கு விறகுகளை வெட்டி அலா வஹ்ரி, அவரினுடைய முதுகின் மீது சுமந்து, அவரினுடைய முகத்தில் எல்லாம் அந்த வேர்வையினுடைய அந்த கருப்பு படிந்த நிலையிலே அவர் வெளியே வந்து அந்த விறகுகளை விட்டு அதில் கிடைக்கக்கூடிய காசுகளை கொண்டு வாழக்கூடியவர் இருக்கிறாரே, அவர்தான் இந்த உலகத்தில் மிகச் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், தொழில் என்பது ஒரே நாளிலே நாங்கள் பணக்காரராகுவது. 30 வருட காலம் 40 வருட காலம் எங்கேனும் ஒரு கூலி தொழிலாளியாகவே இருப்பார் என்று சொன்னால், அவரெல்லாம் பிழைக்க தெரியாதவர்களாக, ஏமாற்றக்கூடிய, அவருக்கெல்லாம் பிழைக்க தெரியாது, அவருக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்பதை போன்ற ஒரு மனநிலை பொருளாதாரத்தினுடைய மோகத்தினால் இன்றைக்கு குடும்ப உறவுகளுக்குள்ளாகவே வந்துவிட்டது. நான் சொல்ல வருவது இதுதான், ஹலாலை பொறுத்த வரையில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். ரசூல் சொல்கிறார்கள், ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தீனார் அல்லாஹ் அதன் மீது பரக்கத்து செய்கிறார். பரக்கத் என்பது என்ன? நமக்கு வரக்கூடிய நோய்களில் இருந்து அந்த ஒரு தீனார் நம்மை பாதுகாக்கும். பரக்கத் என்பது என்ன? நமக்கு வரக்கூடிய பெரும் கஷ்டங்களில் இருந்து அந்த ஒரு தீனார், நாம் நினைத்திருப்போம், ஒரு தீனாருக்கு 1 கிலோ அரிசியை வாங்கி 1 ரூபாய்க்கு நான் என்னுடைய கணவர் 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வராரு, என் கணவர் காலையில இருந்து நைட் வரை நிக்கிறாரு, புரோட்டா கடையில நிக்கிறாரு, 400 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வராரு, இந்த காசை வச்சு என்ன செஞ்சிட முடியும், பெரிய மாடியை நம்ம எப்ப கட்ட முடியும், நம்ம பிள்ளை எப்ப நம்ம கரை சேர்க்க முடியும்? கிடையவே கிடையாது. இதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு பெரும் பரக்கத்தை வைத்திருப்பார், ஆரோக்கியத்தை வைத்திருப்பான், நிம்மதியை வைத்திருப்பான், செழிப்பை அல்லாஹ் வைத்திருப்பான், மகிழ்ச்சியை அல்லாஹ் வைத்திருப்பான். நாம் 100 ரூபாய்க்கு சாப்பிடக்கூடிய அந்த உணவு நம்முடைய உடலுக்கு கோடி மருத்துவத்தை நாம் செய்வதை விட அந்த பரக்கத்தான 100 ரூபாய் நம்முடைய உடலுக்கு மருந்தாக இருக்கும். இந்த சிந்தனை முதல்ல நமக்கு வர வேண்டும்.
ரூபாய் சம்பாதிக்கிறேன். பல சகோதரர்கள் குறையாகவே சொல்கிறார்கள். காலையில இருந்து நைட்டு வரை நிக்கிறேன், என்ன பெருசா நான் வாழ்ந்துட்டேன், 20 வருஷ காலம் ஒரே தொழில தான் நிக்கிறேன். ஆனா நேற்று ஒருத்த வந்தா எவ்வளவோ முன்னேறிட்டான், என்னை விட கீழே உள்ளவன், ஏதோ ஒண்ணு வித்தான், கை மாத்தினா, என்னமோ செஞ்சான், இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். ஆனா நான் கடைசி வரை இந்த நெருப்புலையும் இந்த வேர்வையிலையும் தானே நான் நின்று நிற்கிறேன். கிடையவே கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கென்று ஒரு விதி இருக்கிறது, ஒரு நியதி இருக்கிறது. முயற்சி செய்பவர்களை அல்லாஹ் ஒருவரும் கைவிட மாட்டார். நமக்கு தெரியும் இது வேர்வையாக, இது வேர்வை அல்ல, நம்முடைய ஆரோக்கியம். நமக்கு தெரியும் இது கண்ணீராக, இது கண்ணீர் அல்ல, நம்முடைய இன்பம் என்பதை அல்லாஹ் இந்த ஹலாலில் வைத்திருக்கிறார். அதனாலதான் இஸ்லாமிய சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்ல யாராவது ஒரு வாலிபர் தொழுகை அல்லாத நேரத்தில் உட்கார்ந்து இருப்பார் என்று சொன்னால் எடுத்த எடுப்பில் கேட்பார்கள், தொழுகை நேரம் அல்லாம ஏன் உட்கார்ந்து இருக்கிற, என்ன அர்த்தம், இங்கெல்லாம் நீ உட்காரவே கூடாது, நீ தொழிலுக்காக தொழில் பயணப்பட வேண்டிய மனிதன், நீ சம்பந்தமே இல்லாம மஸ்ஜித்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பதையும் கூட சம்பந்தம் இல்லாத நேரத்துல ஒரு வாலிபர் உட்கார்ந்து இருப்பார் என்று சொன்னால் ரசூல் கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் நீங்க வேலைக்கு போகல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இருந்தார். எந்த தொழிலை செய்தால் நாம் எதை மட்டமாக பார்ப்போமோ அந்த தொழிலை அல்லாஹ்வின் தூதர் ஆடுகளை வைத்தார். அதுவும் அவருக்கு சொந்தமான ஆடுகளை வைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மக்கால உள்ள ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சுட்டிக்காட்டி, இந்த குடும்பத்திற்கு சொந்தமான ஆடுகளை நான் வைத்து அதில் கிடைத்த உணவுகளை கொண்டு என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பெருக்கினேன். பெருமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆடு மேய்ச்சத இனி ஒருவரினுடைய ஆடை மேய்ச்சி அதில் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டை நெஞ்சை நிமிர்த்தி, நான் இப்படி செய்தேன், நான் மட்டுமல்ல என்னை போன்ற அத்தனை தூதர்களும் தொழில் செய்தார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதனுடைய பின்னணி என்ன? நாம் தொழிலுக்காக கஷ்டப்படுவது, சிரமப்படுவது அது ஏமாறுதல் அல்ல. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தீனார் 1000 தீனார்களை விட மிகச் சிறந்ததாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். தொழிலை பொறுத்தவரையில் மார்க்கம் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறது. தொழிலில் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் தொழிலில் இது போன்ற தவறுகள் நடக்கவே கூடாது என்று மார்க்கம் நமக்கு சில நிபந்தனைகளை சொல்கிறது. அதில் முதன்மையானது என்னவென்று சொன்னால், தொழிலுக்கான முதல் நிபந்தனை மோசடிகளை செய்யவே கூடாது. மன் கஷனா ஃபலைஸ மின்னா. எந்த தொழிலாக இருக்கும், ஒவ்வொருவருக்கும் அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய தொழில்கள், எந்த தொழிலிலும் மார்க்கம் முதலில் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனை என்னவென்று சொன்னால், மோசடி செய்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய கடை வீதிகள்ல ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள போன உடனே சில முன்னேற்பாடுகளை செய்தார். அதுல முதல் முன்னேற்பாடு என்னவென்று சொன்னார், இப்பவும் நீங்க மஸ்ஜித் நபவிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பகுதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி மதீனாக்குள்ள வர்ற முன்னுக்கிட்டி மதீனாவினுடைய அந்த தொழில் என்ற அந்த பெரும் பகுதிகளை யூதர்கள் வைத்திருந்தார்கள். அதிலே மோசடிகள், வட்டிகள், திருட்டுகள் இதெல்லாம் அந்த தொழில்களிலே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடன் அவங்க செஞ்ச மிக முக்கியமான ஏற்பாடுகளில் ஒரு ஏற்பாடு, ஹலாலான ஒரு சந்தையை நிறுவினார்கள். இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பகுதிகள் அப்படி வெட்ட வெளியாக அதில் எழுதி போட்டிருப்பார்கள், இந்த சந்தையை, இங்கு ஒரு சந்தை இருந்தது, இந்த சந்தையை உருவாக்கியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்குள்ள வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி இல்லாத, லஞ்சம் இல்லாத, கலப்படம் இல்லாத ஹலாலான முறையில் ஒரு சந்தையை உருவாக்கினார்கள். அதனாலதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவில் இறங்கிய முதல் வசனம் வைலுல் லில் முத்தஃபிஃபீன். இதுதான் மதீனாவில் இறங்கிய முதல் வசனம். இதனுடைய அர்த்தம் என்ன? அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், இழிவு உண்டாகட்டும். காரணம், ரசூலுல்லாஹ் அந்த சந்தையை உருவாக்கின உடனே அல்லாஹ் வஹிய வானத்திலிருந்து வஹி அறிவித்தான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன். ஒரு ஹலாலான சந்தை உருவாகி இருக்கிறது. எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு சந்தை, எந்த ஒரு லஞ்சமும் கொடுக்கப்படாத ஒரு சந்தை, எந்த ஒரு ஏமாற்று பேர்வழிகளும் உள்நுழைய முடியாத ஒரு சந்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிறார். மனித சமூகமே அந்த சந்தையை பாதுகாருங்கள். வய்லுல் லில் முத்தஃபிஃபீன். அந்த சந்தையிலே யாரேனும் மோசடி செய்தால் நாசம் உண்டாகட்டும் என்ற வசனத்தை தான் அல்லாஹ் முதலில் மதீனாவுக்கு வந்தவுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கினார் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தையை உருவாக்குனாங்க. அதுவும் ஒரு ஹலாலான சந்தை. அந்த சந்தையில ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார்கள். மேலே நல்ல காய்ந்த கோதுமைகள் இருக்கிறது, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோதுமையினுடைய ஆர்வத்தில் தொட்டு பார்க்கிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த அடி கோதுமைக்குள்ளாக கைவிடுகிறார்கள். அந்த கோதுமை கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது என்ன? மேல் கோதுமை காய்ந்திருக்கிறது, கீழ் கோதுமை ஈரமாக இருக்கிறது. கோதுமையிலேயோ அரிசியிலேயோ தண்ணீர் தெளிப்போம் என்று சொன்னால் கொஞ்சம் எடை கூடும். நமக்கு தெரியும் அல்லவா, கோதுமை தண்ணீரை உறிந்து கொள்ளும். காய்ந்த கோதுமை 1 கிலோ நிறுப்பதற்கும் ஈரமான கோதுமை 3/4 கிலோ நிறுத்தாலே அது 1 கிலோவை கொண்டு என்ன செய்யும்? எடையை கூட்டி காட்டலாம். பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் கூப்பிட்டு சொன்னார்கள், மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, ஏமாற்றுபவன், பொருளை கொண்டு ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவன் இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள். அப்ப தொழில் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இந்த விதியை நாம் முதன்மையாக பின்பற்ற வேண்டும். எந்த சூழலிலும் அது நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் கூட பல சகோதரர்கள் சொல்வதுண்டு, நாங்க ஏமாந்துட்டோம், வேற என்ன செய்ய முடியும்? நாங்க ஏமாந்துட்டோம்னா நாங்க பல பேரை ஏமாற்றிதான் ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நாம் ஏமாறுகிறோம் என்று சொன்னால் அது நம் மீது விதிக்கப்பட்டது. நாம் எவ்வளவுதான் ஏமாந்தாலும் கூட நம்மை நம்பிய நம்மிடத்திலே பொருள் வாங்கக்கூடிய முகவர்களை எந்த சூழலிலும் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றுவார் என்று சொன்னார் அவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவரே இல்லை என்ற ரீதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஆனால் கூறினார்கள். இன்னொரு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க, மறுமையினுடைய நெருக்கத்துல அல்லாஹ்வின் தூதரினுடைய ஒரு வார்த்தை, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்திலே நம்பிக்கை இல்லையோ அவனிடத்தில் ஈமானே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல நபித்தோழர்கள் சந்தைகளில் இந்த நபிமொழியை படிப்பார்கள். சந்தைகள்ல வியாபாரிகளா இருப்பாங்கல்ல, பொருட்களை கொண்டு வருவார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து சில நேரங்கள்ல இந்த நபிமொழியை சுட்டி காட்டுவார்கள். யாரிடத்திலே அந்த நம்பிக்கை தன்மை இல்லையோ, அப்ப பொருளை விற்கக்கூடியவர் முதல்ல ஒரு நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நம்பிக்கை மோசடி நாம் செய்துவிடவே கூடாது. காரணம், பொருள் என்பது குழந்தைகள் சாப்பிடக்கூடியது, நோயாளிகள் சாப்பிடக்கூடியது, மனிதர்கள் சாப்பிடக்கூடியது. ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தீமையை நம்முடைய தலையில் சுமத்திவிடும். ஆதலால் ஒரு இறை நம்பிக்கையாளன் தொழில் செய்யும் பொழுது நம்பிக்கையாளனாக இருப்பான் என்ற செய்தியை இஸ்லாம் சொல்கிறது. இரண்டாவதாக, எந்த சூழலிலும் நம்முடைய பொருட்களில், நம்முடைய வியாபாரத்தில் பொய் கலந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி, அத்தாஜிருல் அமீனு ஸதூ, நம்பிக்கையான உண்மையான வியாபாரிகள் இறை தூதர்களோடு, சுகதாக்களோடு, அம்பியாக்களோடு, நல்லவர்களோடு நாளைக்கு சொர்க்கத்திலே அமர்ந்திருப்பார்கள். இனி ஒரு அறிவிப்பில் ரசூல் சொல்வார்கள், அத்தனை வியாபாரிகளுமே பாவிகள் தான், அத்தனை வியாபாரிகளும் பாவிகள் தான், இல்ல சது, உண்மை பேசக்கூடிய வியாபாரிகளை தவிர. யார் உண்மை பேசுவார்களோ அவர்கள் இறை தூதர்களோடு, நீங்க பெரிய இறை தூதர்களோடு நம்ம அமல் செய்யல, சுகதாக்கள் இறை பாதையில நம்ம மரணிக்க போறது அல்லாஹ் தெரியாது. ஆனா ரசூல் சொன்னார்கள், நல்ல வியாபாரிகள், உண்மை பேசக்கூடிய வியாபாரிகள், நம்முடைய பொருளினுடைய உண்மை தன்மையை நாங்கள் பேச வேண்டும். என்னுடைய பொருள்ல என்ன குறை இருக்குமா ரசூலா இப்படி ஒரு நபிமொழி சொல்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன் ஸதகா வ பையினா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, விக்கிறவன் வாங்குறவன் அந்த இருவருமே உண்மையாளர்களாக இருந்தார், பொருளினுடைய உண்மை தன்மையை தெளிவுபடுத்தினார், ஃபபூரிக லஹுமா, அந்த இருவருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வார். வயின் கதிபா, ஒரு கால் அந்த பொருளை வைத்திருப்பவன் பொய் சொல்வானேயானால் அதனுடைய ரகசியங்களை மறைப்பார் என்று சொன்னார். முஹிக்கத் பரக்கத்து பைஇஹிமா, அவர்களினுடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் இழுத்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் ஒரு தொழில் செய்கிறோம், அதுல உண்மையா இருக்கும். நம்ம பொருள்ல என்ன குறை இருக்கிறது? முதல் தரமான பொருள், இது இரண்டாம் தரமான பொருள், தெளிவாக சொல்ல வேண்டும். ₹1 லாபத்திற்காக கோடிகளை நாம் லாபமாக பெறப்போவதில்லை. ₹10 லாபத்திற்காக நாம் அதனுடைய குறைகளை மறைப்போமையானால் அல்லது அதனுடைய தரத்தை நாம் மறைப்போமையானால் ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் உருவி விடுவார். எதிலே பரக்கத்து உருவப்படுமோ அது நோயாகவே மாறிவிடும். இது ஒரு விதி. பரக்கத்து உருவப்பட்டு விட்டால் அது நோயாகவே மாறிவிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழில் செய்யும் பொழுது உண்மையாக இருப்பார்களோ ஃபஇன் ஸதகா வபையினா, விற்பவரும் சரி வாங்குபவரும் சரி இருவருமே உண்மை பேசினால், தெளிவுபடுத்தினால், பூரிக்கலகுமா, அந்த இருவரினுடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இரண்டாவது விதி, தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த நேரத்திலும் பொய் பேசக்கூடியவர்களாக, பொருளினுடைய தரத்தை மாற்றுபவர்களாக, பொருளினுடைய உண்மை தன்மையை மறைப்பவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, வாங்குபவரும் சரி விற்பவரும் சரி பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். புகாரில இந்த செய்தி வருகிறது, ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ சம்ஹன் இதா இஷ்தரா. வாங்கக்கூடிய நேரத்திலும் விற்கக்கூடிய நேரத்திலும் பொதுவாக தொழில் செய்யக்கூடியவர்களிடத்திலே ரொம்ப அந்த கரார் நூல் பிடித்ததை போன்று ஒரு இறைநம்பிக்கையாளர் இருக்கக்கூடாது. ஒரு பொருளை விற்பதாக இருக்கட்டும் வாங்குவதாக இருக்கட்டும் பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும். பிறரினுடைய சூழலினுடைய சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு, நம்முடைய கடையிலே ஒருவர் நிற்கிறார் என்று சொன்னால் அவரினுடைய சந்தர்ப்பத்தை சூழலை புகாரிலே பிடி வரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாரிடத்திலாவது ஒட்டகத்தை கடன் வாங்குவார்கள், ஆனால் திருப்பி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர் வாங்கிய ஒட்டகத்தை விட பெரிய ஒட்டகத்தை கொடுப்பார்கள். உதாரணத்துக்கு குட்டி ஒட்டகத்தை கடன் வாங்கியிருந்தார்கள் என்று சொன்னால் திருப்பி கொடுக்கும் பொழுது வாலிப ஒட்டகத்தை கொடுப்பார்கள். பெண் ஒட்டகத்தை கடன் வாங்கி இருந்தார்கள் என்று சொன்னால் திருப்பி கொடுக்கும் பொழுது ஆண் ஒட்டகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் நோஞ்சான ஒட்டகத்தை கடன் வாங்கி இருந்தார்கள் என்று சொன்னால் திருப்பி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் நல்ல ஆரோக்கியமான ஒட்டகத்தை கடனிலேயே ரசூலுல்லாஹ் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். இது வட்டி அல்ல, இது வட்டி அல்ல. அவர்